அப்படி அதிமுக இயக்கம் இவர்கள் விலகுவதால் மொத்தமா அழிந்துரும் நினைக்கிறீங்களா? அந்த இரட்டை இலை என்ற சின்னமும் அதிமுகவும் முழுமையா அழிந்துரும் நினைக்கிறீங்களா? நீங்க வந்து ஒரு 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 சிறிய கட்சி போல இந்த கட்சி பெயரளவில் இருக்க வேண்டும் என்று உள்ளபடி மனதார நினைப்பாரானால் பழனிசாமி உடனடியாக பதவி விலக வேண்டும். வர்றவங்க பூரா அதை தானே சார் சொல்றாங்க. புகழேந்தி சொன்னதானே இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. பதவி விலகினா எல்லாம் சரியாயிருங்களா? இல்ல இப்ப இபிஎஸ் பதவி விலகினா எல்லாம் சரியாயிருங்களா? நிச்சயமாக வேறு ஒருவர் இந்த இடத்துல வந்து அமரக்கூடியவர் என்ன செய்வார்? ஆனா வேலுமணியை அமர்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் கட்சியை காப்பாற்ற வேண்டும். அந்த பொறுப்பு வந்துடும். விலகி போனவரை அடைப்பார். எல்லோரையும் ஒன்னா சேர்த்து இந்த இயக்கத்தை நடத்திட்டு போகணும்னு நினைப்பாரு. விட்டு கொடுக்க மாட்டாரு. ஆனா ஒண்ணுமே சரி, எல்லாத்தையும் கட்சி விட்டு எடுக்கிறதுக்கு தான் நான் பொதுச் செயலாளர்னு சொன்னா என்ன சார் நியாயம் இது? வீதி வீதியா தெரு தெருவாக கிராமத்தில் கூட தெரியாத பழனிசாமியை தெரிந்து கொண்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஏளனமாக பேசுகிறார்கள். இப்படி ஒரு பைத்தியக்கார ஒரு கட்சியை ஒழிச்சான், அம்மா கட்சியை தலைவர் கட்சி என்று பேசுவது வேதனையா இருக்கிறது. ஏன் இறங்கி வந்தா என்ன இடுவீங்க? பதவி என்ன? யாரு யாரு எங்க அப்பா வீட்டு சொத்தா, உங்க அப்பா வீட்டு சொத்தா, அவர் அப்பா வீட்டு சொத்தா? யார் வீட்டு சொத்தும் அல்ல. பதவி என்பது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னது போல நீர் குமிழ், எப்பொழுது வேணாலும் உடைந்து போகும். ஆகவே ராகுல் காந்தியே அப்படிப்பட்ட மாபெரும் தலைவரே என்னுடைய தலைமையிலே கட்சி ஜெயிக்கலன்னு ரிசைன் பண்ணிட்டாரு. மல்லிகார்ஜுன கர்கேவை தலைவராக கொண்டு வந்து வச்சு பார்த்து அழகு பார்த்தார். அப்ப நீங்க ரிசைன் பண்ணுங்க, வெளியில வாங்க, ஒரு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவரா இருக்குன்னு கேட்டுக்கோங்க. ஆகவே இந்த நாற்காலியை விடவே மாட்டேன் என்று சொல்லி அடம்பிடித்து நாற்காலியிலே அமர்ந்து இந்த கட்சியை அடித்து முடித்து விட்டார். இனி அங்க யார் இருக்க போறாங்கன்னு தெரியாது கண்ணன். கடைசியா அவரும் அவர் உதவியாளர் இருந்தா பெரிய விஷயமா இருக்கும். இன்னைக்கு இன்று கூட இந்த இணைப்பு விழாவில் பேசும்போது இதைத்தான் கூறினார்கள். அவர் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு துரோகம் இணைத்து விட்டார்கள் என்று எம்ஆர் விஜயபாஸ்கரும் விஜயபாஸ்கரும் கூறினார்கள். ஆனால் புகழேந்தி அவர்கள் அதிமுக அந்த பிளவு ஏற்படுவதற்கு முன்பு இருந்தே, அதாவது ஓபிஎஸ் திமுகவில் இணைவதற்கு முன்னால் இருந்து பல ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த ஒருங்கிணைப்பு முயற்சி, அதிமுகவை இணைக்கும் முயற்சி உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு புரட்சி அதிமுக என்ற கட்சியையும் தொடங்கியிருக்கிறார்கள். புரட்சி அதிமுக தாவேக்காவில் எப்போது இணையுமா அல்லது அதிமுகவிலேயே தொடருமா? புரட்சி அதிமுக தொடருமா அதிமுகவில் அல்லது தாவேக்காவில் இணையுமா? கண்ணன் வந்து அதான் கண்ணன் வந்து ஒரு முக்கியமான புள்ளிக்கு வந்துட்டீங்க. நான் தாவேக்காவில் இணைந்து பயணம் செய்வதாக முடிவு செய்து விட்டேன். அந்த எண்ணங்களை, அந்த இணைப்பை பற்றி அவருடைய அங்கே முக்கியமாக கோஆர்டினேஷன், இன்ஸ்பிரேஷன், ஆர்கனைசேஷன் எல்லாமே அன்பு அமைச்சர், அருமைக்குரிய அன்பு சகோதரர் ஆனந்த் அவர்கள், ஆனந்த் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு நேரடியாக தெரிவித்து வந்து விட்டதால் மிக விரைவிலேயே சேருவேன் என்று சொன்னேன். ஆகவே அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதிலே ஐக்கியமாவோம், இணைவோம். ஏன் என்று கேட்டால் என்னை பொறுத்தவரை நான் அதையும் இதையும் திரும்பி பார்க்கவில்லை. எண்ணற்ற இளைஞர்களின் எழுச்சியோடு அமைக்கப்பெற்ற ஆட்சி இவ்வளவு விரைவாக இந்த ஆட்சி கட்டிலே வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. மக்களுடைய நீதி அது, அந்த நீதிக்கேற்ப இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது. இரண்டாவது பெரிய விஷயம், நான் வணங்கி போற்றி வணங்குகின்ற தலைவர்களை ஏற்றுக்கொள்கிறார். விஜய் அவர்கள், முதல்வர் அவர்கள், தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் முன்னிறுத்தி அம்மா புகழ் பாடுகிறார்கள். ஆகவே தான் அதிமுக தொண்டர்கள் வேறு இடமில்லாமல் எங்கே போவது என்பது புரியாமல் இருந்தவர்கள் இதுதான் சரியான இடம் என்று அவர்கள் தேர்வு செய்து போகிறார்கள். தூக்கி எறிய வேண்டும் என்று ஸ்கிரீன் பிரிடி திரைமறைவிலே சதி செய்வார்களே, ஆனால் அது ஜனநாயகமாகாது. மிக என்னை பொறுத்தவரை முன்னாள் முதல்வர் மீது தனி மரியாதை வைத்திருப்பவன் நான். ஆனால் அவர் இப்படி செய்கிறாரா என்கின்ற ஐயப்பாடு எழுகிறது. அது எழும்பொழுது அவருடைய பெயரும் கெட்டுவிடும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏண்டா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. 5 வருஷம் விட்டுங்க, அவங்க ஆளட்டும். ஆட்சியை கவிழ்க்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. அதாவது இந்த வடிவேலு ஒரு படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அது தம்சாதான் அவர் யூஸ் பண்ணாரு. ஒரே அப்பனுக்கு பிறந்திருந்தா தாண்டி வரக்கூடாது, இந்த கோட்டை நீயும் தாண்டக்கூடாது, நானும் தாண்டக்கூடாதுன்னு சொல்லி பின்னாடி இருந்தவங்க பலத்துல பேசிடுவாரு. பேசிட்டு அவன் என்ன பண்ணுவான், வா அப்படின்னு கூப்பிடுவான் எதிரி. உடனே என்ன பண்ணுவாரு, பின்னாடி திரும்பி ஆளுங்களா இருக்காங்கன்னு பார்த்தா எல்லாம் ஒரு பூச்சுக்கான எல்லாம் ஓடி போச்சா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெடவெடுக்க நடுங்க நிப்பாரு. அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருந்த தோழமை கட்சிகள் எல்லாமே போயிடுச்சு கண்ணு.
அதை அவர்தான் சிந்திக்க வேண்டும். ஏன் போனார் என்று சொல்லி, ஏன் போனார்கள், இப்படிப்பட்ட நிலை ஏன் ஏற்படுகிறது என்பதை அந்த தலைவர் தான் சிந்திக்க வேண்டும். ஆகவே அங்கே அவர் நல்லவராக இருக்கிறார். பக்கத்தில் இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர் ஆராய வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள். ஏன்னா பழனிசாமி பேசி இனி பயன் இல்லை, அது முடிஞ்சு போன ஒரு கதை, அதுக்கு முன்னும் எழுத வேண்டாம். ஆனால் திமுகவை பொறுத்தவரை இந்த ஆட்சியை ஆளவிடுங்கள், மக்களிடம் நல்ல பெயர் வரும் என்பதுதான் எனது கோரிக்கை. நிறைவா ஒரு கேள்வி. இனிமேல் தமிழக அரசியல் களம் இப்பொழுது புரட்சி அதிமுகவும் தாவேக்காவுடன் இணைய போகிறது. இனிமேல் களம் தாவேக்கா வேர்சஸ் திமுக என்று அவர் விஜய் அடிக்கடி கூறுவது போல அப்படித்தான் இருக்கும், அதிமுக களத்தில் இருக்காது என்று நினைக்கிறீங்களா, அல்லது அதுதான் உண்மையா? அதுதான் உண்மை. மதம் என்பது மரத்தில் ஏறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான் என்று சொல்லுவார்கள். அந்த மதம் இப்பொழுது இல்லை, அந்த மத சார்பாக எதுவும் நடைபெறுவதில்லை. அவர் வேலையை பார்க்கிறார். ஜாதி அறவே ஒழிக்கப்பட்டு விட்டது. யார் சட்டமன்ற உறுப்பினர், யார் அமைச்சர் என்பதே தெரியாமல் இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் மேலே வந்திருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்ட தலைவர்கள் முழக்கம் இன்று முழுமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதுதான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகம் தழைக்க ஒரு ஆட்சி நடக்கிறது. ஆகவே இனி திராவிட முன்னேற்ற கழகம் ஃபார்மேஷன் ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, ஆனா அவர்கள் அதை உடைத்துக் கொண்டு வெளியிலே யாரும் வரவில்லை. ஆகவே அப்பொழுதே விஜய் அவர்கள் சொன்னார்கள் திமுக தாவேகா போட்டி, தாவேகா திமுக போட்டி என்று நான் தான் ஆரம்பித்தேன், அவர்களும் சொன்னார்கள். இனி அதுதான் நிலைக்கும். பழனிசாமி இல்லாமல் போய்விட்டார், இனி போவதில்லை, அந்த கட்சியை அழித்து விட்டார். ஆகவே யாராவது நின்று அங்கு காப்பாற்றினால், அவர் பதவியிலிருந்து விலகினால் அந்த கட்சி ஒரு சிறிய கட்சியாக இருப்பதற்கு இப்பொழுது இந்த நிலையில் வாய்ப்பு இருக்கிறது.